மதுரை மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மாவட்ட ஆட்சியர் தரப்பில் என்ன பதில் சொல்லப்படுகிறது? மதுரை மாநகராட்சி பகுதியில் வசிக்கக்கூடிய சுமார் 2000 மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி மதுரை மக்களவை தொகுதியினுடைய எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய சினாய் நகர் பகுதியிலிருந்து பேரணியாக அவர்கள் கோஷம் எழுப்பியபடி நடந்து வருகிறார்கள். மதுரை மாநகரில் அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு பத்திரம் மற்றும் பட்டா வழங்க வேண்டும். வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டடி மனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணியானது இந்த முறையீடு இயக்கமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது சரியாக அந்த ஜனநாயக நகரிலிருந்து ஆட்சியரக வளாகத்திற்கு இடையிலான பகுதியில் இன்று இந்த கோஷம் எழுப்பக்கூடிய வருகிறார்கள். தொடர்ந்து சு வெங்கடேசன் இந்த மக்களிடம், இந்த 2000 பேரிடம் அவர்களுடைய கோரிக்கை மனுக்களை பெற்று அவர் சேகரித்து அதை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளான செய்யப்பட்டு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றி.